வணக்கம் மக்களே. தமிழகத்தில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் தகுதியுள்ள மகளிருக்கு ரூபாய் 1000 உரிமை தொகை 2023 வழங்கப்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் யாருக்கெல்லாம் தகுதி இருந்தும் அவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இன்னும் கிடைக்கலையோ, அது மட்டும் இல்லாமல் புது ரேஷன் கார்டு வாங்கியவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீண்ட நாட்களுக்கு பிறகு கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கிய அப்டேட் வெளியாகி இருக்கிறது. அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளை செய்ய காத்திருப்பவர்களுக்கு தமிழ்நாடு அரசு குட் நியூஸ் தந்துள்ளது. மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர எப்படி அப்ளிகேஷன் போடுவது என்பதையும் குறித்து தெரிந்து கொள்வோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரைவில் விரிவாக்கம் செய்ய போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பை தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேசும்போது, இன்னும் 3 மாதங்களில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை தகுதியின் அடிப்படையில் விரிவாக்கம் செய்யப்படும் மற்றும் ஏற்கனவே இருக்கின்ற விதிமுறைகளின் அடிப்படையில் புதிய பயனாளிகள் தேர்வு செய்யப்படுவார்கள் என கூறியுள்ளார். இதன் மூலம் ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் அப்ளிகேஷன் போட்டு ரிஜெக்ட் ஆனவர்களும் புதிதாக ரேஷன் கார்டு வாங்கியவர்களும் இந்த திட்டத்தில் மீண்டும் விண்ணப்பிக்கலாம். எனவே இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிக்காதவர்கள் இந்த முறை விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு எப்படி விண்ணப்பம் செய்வது, எங்கு சென்று விண்ணப்பம் போடுவது, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர தகுதி என்ன போன்ற கேள்வி உங்கள் மனதில் எழுந்தால் அதற்கான முழு தகவல்களையும் அறிந்து கொள்வோம். கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் சேர அருகில் இருக்கிற இ-சேவை மையங்களுக்கு போய் அப்ளிகேஷன் போடலாம். அதே நேரம் உங்களிடம் அரிசி, ரேஷன் அட்டை, ஆதார் கார்டு, குடும்ப வருமானம் சான்றிதழ் போன்ற ஆவணங்கள் கட்டாயம் தேவைப்படும். தேவையான அனைத்து ஆவணங்களையும் எடுத்துக்கொண்டு அரசு இ-சேவை மையத்திற்கு சென்றால் இந்த திட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்ள அனைத்து விண்ணப்ப நடைமுறைகள் உங்களுக்கு விளக்கமாக சொல்லிவிடுவார்கள். அதன்படி இந்த உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பம் செய்யலாம். அதன் பிறகு உங்களுடைய விண்ணப்பத்தின் மீதான பரிசீலனை மற்றும் கள ஆய்வு செய்து உங்கள் விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள தகவல்கள் அனைத்தும் சரியாக இருக்கிறதா, அதன் உண்மை தன்மை என்ன போன்ற விவரங்களை சரிபார்த்த பிறகு கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் உங்களுடைய அப்ளிகேஷன் ஏற்றுக்கொள்ளப்படும். கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதை உறுதி செய்ய உங்கள் மொபைல் நம்பருக்கு குறுஞ்செய்தி அனுப்பப்படும். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒருவேளை எந்த தகவலும் வரவில்லை என்றால் உரிமை தொகை அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்கள் விண்ணப்பத்தின் நிலையை அறிந்து கொள்ளலாம். இன்னும் 3 மாதங்களில் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்படும். அதுக்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனவே ரேஷன் அட்டையில் குடும்ப தலைவி என்ற இடத்தில் பெண் என இருந்தால் மட்டுமே உரிமை தொகை கிடைக்கும் என்ற அவசியம் இல்லை. கணவர் பெயர் மற்றும் கணவருடைய புகைப்படம் இருந்தால் கூட கலைஞர் உரிமை தொகை திட்டத்தில் சேரலாம் என கூறப்பட்டிருந்தது. மேலும் திருநங்கைகள், கணவனை இழந்த பெண்கள், தனியாக வசிக்கும் பெண்கள் உள்ளிட்டவர்களும் கலைஞர் உரிமை தொகை பெற முடியும். அதேபோல குழந்தைகளுடன் தனியாக வசிக்கும் பெண்கள், கைம்பெண்கள் உள்ளிட்டோரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறலாம். இதற்கான சில விதிவிலக்குகளை தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறது. கலைஞர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் இதுவரை அப்ளிகேஷன் போடாதவர்கள் உடனே அருகில் உள்ள இ-சேவை மையங்களுக்கு சென்று விண்ணப்பித்துக் கொள்ளுங்கள். ஸோ பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், நமக்கு தகுதி இருந்தும் நமக்கு உரிமை தொகை கிடைக்கல, திரும்பவும் நம்மளால் அப்ளை பண்ணி உரிமை தொகையை வாங்க முடியுமா அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னும் கொஞ்சம் நாட்களில் அதற்கான ஸ்டெப்பும் எடுக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.